சம் அன்பினிஷ்டு பிஸ்னஸ் இன் டாடா ஐபிஎல் ஹிஸ்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஆப்போனன்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கு. லாஸ்ட் இயர் ஒரு மேட்ச் செம்ம க்ளோஸ் மேட்ச் நடந்தது. ஒரு ஈகோ கிளாஷ் கான்டெஸ்ட் ஆர்சிபி அதை வின் பண்ணாங்க. அந்த மேட்சோட ரிவெஞ்ச் மேட்சாக தான் இருக்க போது. இந்த மேட்சோட வின் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வின் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது இங்கே ரெண்டே ஃபேஸ் தான். பவர் பிளேல நீங்கள் பேட்டிங் ஆடும்போது 2 விக்கெட்ஸ் மேலே நீங்கள் லூஸ் பண்ணனா 220 கண்டிப்பாக அடிச்சிருவீங்க. சேஸ் பண்ணாலும் அதே மாதிரி அடிச்சிடலாம். டெத் ஓவர்ஸ் இங்கே போகிறது ரொம்பவே கஷ்டம். அந்த ஃபேஸில் யார் எக்கனாமிக்கலாக போடுறாங்களோ, இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் யார் கரெக்டாக டிக் பண்ணுறாங்களோ அவங்க தான் மேட்சை வின் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த மேட்சோட மேட்ச் அப்ஸ் அப்படி பார்க்கும்போது ஆர்சிபி பேட்டிங் ஆடும்போது ரஜத் பட்டிதார் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பின்னர் ஒரு கீ மேட்ச் அப்பாக இருக்கும். அதே மாதிரி பும்ரா விசஸ் ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் டிம் டேவிட் அந்த ஃபினிஷிங் ஓவர் செம த்ரில்லிங்காக இருக்க போது. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் ஆடும்போது புவனேஸ்வர் குமார் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனர் செமக்கியா இருக்க போது. அதே மாதிரி கிருணால் பாண்டியோட மிடில் ஓவர்ஸ் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேன்ஸ். இது இந்த 4 மேட்சப்ஸ்ல யார் அதிகமாக வின் பண்றாங்களோ அவங்க இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. கீ பிளேயர்ஸ் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபிலேருந்து ரஜத் பட்டிதார் செம்மக்கியா இருக்க போறாரு. அதே மாதிரி போலிங்னு பார்க்கும்போது இந்த மேட்ச் புவி செம்ம ஸ்விங் பண்ணி அந்த ஏர்லி ஸ்ட்ரைக்ஸ் எடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்றேன். மும்பை இந்தியன்ஸ்க்கு வரும்போது ஹார்திக் பாண்டியோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் ரொம்பவே கீயா இருக்க போது. அதே மாதிரி ஒரு அண்டர் ரேட்டட் பிக்கான பிக் பண்ணா திலக் வர்மாவை பிக் பண்ணுவோம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அவர் இந்த மேட்சுக்கு செம்ம கீ ரோலா இருக்க போற அப்படின்றத என்னோட பர்சனல் பிலீவ். வின் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆன் பேப்பர்ல ரெண்டு டீமே செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு, ஈக்குவலி கான்டெஸ்டடா போகுது. பட் ஃபார்ம்னு பார்க்கும்போது அந்த ரெண்டு வின் ஃபேக்டர் பார்க்கும்போது சப்போஸ் பவர் பிளேல சயரோ போல்ட்டோ அவங்க இருக்கிற ஃபார்ம்ல ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா பும்ரா மேல ஃபுல் லோடு வந்துடும். அதனால டெத் ஓவர்ஸ்லேயும் ரன்னை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். அதே மாதிரி ஆர்சிபிக்கு பெட்டர் ஃபினிஷர்ஸ் இருக்காங்க தென் மும்பை இந்தியன்ஸ். அதனால ஆர்சிபி 52-40 இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்லுங்க, ஆர்சிபி அவங்களோட டாமினேஷனை கண்டினியூ பண்ண போறாங்களா இல்ல மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் இயரோட ரிவெஞ்சை தீர்த்துக்க போறாங்களா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ரிவியூல பார்க்கலாம். ஸ்டே டியூன்.